ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். தமிழ்நாட்டை அடுத்து ஆட்சி செய்ய போவது யார் என்ற ரேஸில் ஆளும் திமுகவுக்கும் எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது. திமுகவை பொறுத்தவரை ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரம் காட்டி வருகிறது. மறுபுறம் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு செயல்படுத்தாத வாக்குறுதிகள் குறித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் நீட்சியாக கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட எடப்பாடி பழனிசாமி சிவகங்கைக்கு வரும்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது ஆதரவாளர்களுடன் சென்று அவரை வரவேற்றார். எடப்பாடிக்கு சால்வை அணிவித்து நலம் விசாரித்த பிறகு செல்லூர் ராஜு அவரது காரில் ஏற முயற்சித்தார். அப்போது இதை பார்த்த எடப்பாடி, அண்ணா வேண்டாம், அந்த காரில் வாங்க, இந்த காரில் ஏறாதீங்க என சட்டென சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் சற்று முகம் மாறிய செல்லூர் ராஜு பின்னர் சுதாரித்து கொண்டு சிரித்தபடி அங்கிருந்து சென்று விட்டார். இதனிடையே செல்லூர் ராஜுவை எடப்பாடி பழனிசாமி தனது காரில் ஏற விடாமல் தடுக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. முன்னதாக OPS விவகாரம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு சட்டென கோபமடைந்தார். அப்போது அவர், ஒரு தலைவரை தரக்குறைவாகலாம் பேசக்கூடாது, பாவம் என்றெல்லாம் OPSஐ செய்தியாளர்கள் சொல்லக்கூடாது, வார்த்தையை அளந்து பேச வேண்டும் என கடுமையாக பேசி தனது கோபத்தை வெளிப்படுத்தினார். OPS முதல்வரை எத்தனை முறை பார்த்தாலும் அது அவருடைய கொள்கை. பன்னீர்செல்வம் மரியாதை நிமித்தமாகத்தான் சந்தித்திருப்பார் என அவர் கூறியிருந்த நிலையில் OPSக்கு ஆதரவாக அவர் பேசியதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியானது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி தனது காரில் ஏற வேண்டாம் என செல்லூர் ராஜுவை கூறியிருக்கும் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த சூழலில் எடப்பாடியின் செயல் குறித்து செல்லூர் ராஜுவிடம் விளக்கம் கேட்டபோது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒய் பிரிவில் இருந்து Z+ பிரிவு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த சம்பவம் நடந்துள்ளது. அதே நேரம் அங்கு பாதுகாவலர்கள் அதிகமாக இருந்ததால் தான் அடுத்த காரில் ஏறி சென்றதாக விளக்கமளித்துள்ளார். இந்த விவகாரம் அதிமுகவில் தற்போது பெரும் பூதாகரமாக மாறியுள்ளது. கொஞ்சம் பொறுமையா நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.